மோகன், அ, ராதா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் வந்தேன். சரியான நேரம். இப்பவே இவங்க கிட்ட பேசுங்க. என்ன? ஆமா அத்தை, சொல்லுங்க, என்ன பேசணும்னு வந்தீங்க? அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். தாமினிக்கு இது மனசு வருத்தமா தான் இருக்கும். ஆனா அவளோட வாழ்க்கைக்கும் இதுதான் நல்லது. இத நான் எப்படி ஆரம்பிக்கிறது? மோகன், ராதா, அது என் மனசுல தோணுன விஷயத்த நான் அப்படியே சொல்றேன். அது வந்து ஐயோ, காதம்பரி, காதம்பரி, என் கூட கொஞ்சம் வாயேன். என்ன நீ? என்ன விஷயம் நீ? ஐயோ, நான் சொல்றேன், என் கூட வாயேன். சரி இருங்க, என்னன்னு பாத்துட்டு வரேன். மா, இவங்க வேற எப்ப பாரு ஏதாவது ஒரு கலகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்ப என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஐயோ அண்ணி, என்ன இது? என்ன இழுத்துட்டு போறீங்க? என்ன ஐயோ, விஷயம்? கொஞ்சம் பேசாம என் கூட வாயேன். காதம்பரி, இந்தம்மா கடவுளோட பிரசாதம். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, நீங்க கூட எடுத்துங்க. அட, என்ன இது? பிரசாதம் கீழே விழுந்துருச்சு. அண்ணி காது, வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க நீ, வாங்க. இல்ல காது, நான் சொல்றத கேளு. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு சாமி பிரசாதம் தானே கொடுத்தாங்க, வாங்கிக்க வேண்டியது தானே? அது சரி, இப்பெல்லாம் உன் கண்ணுக்கு அவங்க மட்டும் தானே தெரியறாங்க. அந்த பாட்டி, அந்த ராதா, அவங்க அப்பன் மறந்துட்டியா நீ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள பார்த்தாவே நீ டென்ஷன் ஆவ. ஆனா இப்போ அவங்க வேண்டியவங்களாயிட்டாங்க, நாங்க வேண்டாதவங்களாயிட்டோமா? அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணி. உங்களுக்கே நல்லா தெரியும், ராதா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. குஷிக்காகவும் மோகனுக்காகவும் அவ உயிரையே பணைய வச்சிருக்கா. அவள மாதிரி அப்போ நாங்க எதுவுமே செய்யலையா? அண்ணி, சூப்பர் காதம்பரி, இப்பெல்லாம் உனக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒருத்தர் செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொருத்தர் செஞ்ச உதவியை மறந்துருவியா நீ? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சொல்ற, ராதா செஞ்சது மட்டும் உனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு வருஷமா நான் செஞ்ச எதுவுமே உன் ஞாபகத்துல இல்ல. எப்படிமா அது? இப்ப ராதா பண்றது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுது. இவ்வளவு நாளா தாமினி பண்ண எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. எங்க 2 பேருக்கும் நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட நீ இப்ப மறந்துட்டல. மறந்ததாவே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா இப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க காது. உன் புள்ள மோகனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் பொண்ணு தாமினியோட தான். எனக்கு நல்லாவே தெரியுது உன் மனசுல என்ன தோணுதோ அதை இப்ப செயல்ல காட்டணும்னு நினைக்கிற. நீ அந்த ராதாவுக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. தாராளமா பண்ணி வை காதம்பரி. ராதா மோகன் ஜோடி பொறுத்து பிரமாதமா இருக்குல்ல. ஆனா கொஞ்சமா அதை யோசிச்சு பாத்தியா? இந்த கல்யாணம் நடக்கிறதுனால என் பொண்ணு தாமினியோட நிலைமை என்ன ஆகும்னு? அவளை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அதுக்கு மேல நீ கொடுத்த அந்த வாக்குறுதி அது உடைஞ்சு போயிடாதா? சொல்லு காதம்பரி. அண்ணி, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சூழ்நிலை மாறிடுச்சு அண்ணி, நான் வேற என்ன செய்யட்டும்? நாம நினைச்சதெல்லாம் நடந்துருதா? மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாணம் ஆகலன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா நீ? எல்லாரோடையும் ஒத்து போய் தான் நாம வாழ்ந்தாகணும் அண்ணி. அப்படியெல்லாம் வாழ முடியாது. ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே மாறல காதம்பரி. வா என் கூட, அது என்னன்னு காட்டுறேன். என்ன? வா அண்ணி, என்ன? எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன? அண்ணி,
அண்ணி தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னவோ நடந்திருக்கு. இவங்க எடுத்த பிரசாதம் கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல, விடுங்களேன். பிரசாதத்தை நான் வேணும்னே கீழே போடல, அதுவா தானே விழுந்தது. இல்ல இல்ல, நான் தான் பார்த்தனே. நீங்க தான் பிரசாதத்தை கீழே போட்டீங்க. சரி, நான் ஏதாவது தெரியாம சொல்லியிருந்தேனே, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ என்னம்மா நீங்க? மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப என்ன நடந்துருச்சு? பேசி முடிச்சாச்சா? போலாமா? வா காதம்பரி, தள்ளுங்க. அண்ணி, அப்பா அப்பா வந்து என்ன நடுவுல பண்றீங்க நீங்க? நின்னுக்கிட்டு. இவங்க எதுக்கு அவசரமா அவங்கள கூட்டிட்டு போறாங்க? இப்ப என்ன டிராமா பண்ண போறாங்க? முதல்ல நீ என் கூட வா. அண்ணி நீங்க ஏன் இப்படி இழுத்துட்டு போறீங்க? மீதி எல்லாம் அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். கேள்வி கேக்குறது நிறுத்து. அண்ணி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. பேசாம வா. என்ன அண்ணி? இவங்க பெரிய திட்டத்தோட தான் கூட்டிட்டு போறாங்க. அம்மா அம்மா, அவங்க கூட எங்கேயும் போகாதீங்க. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அண்ணி அம்மா, நீங்க போய் ராதா மோகன் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுங்க. அம்மா அம்மா நில்லுங்க, போகாதீங்க. அம்மா. அம்மா அம்மா நில்லுங்க. நீ எங்க பின்னாடி கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும் துளசி. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. இவங்க இப்ப எதுக்காக அம்மாவை வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? அண்ணி எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன? ஐயோ ஏன் தள்ளுறீங்க? என்ன விஷயம்? தயவு என்னாச்சு செஞ்சு நீங்க சொல்லுங்க. பாரு, நல்லா பாரு. தாமினியா இது? தாமினி 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 உனக்கு என்னமாச்சு? ஆமாமா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தாமா. ராதா மோகனோட உறவை அந்த கடவுள் தான் முடிச்சு போட்டான் இல்ல? இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள மோகனுக்காக தான் வந்தா. ஆரம்பத்துல அவ கீதையை கொடுக்கதா வந்த, கொடுத்துட்டு நான் போயிடுவேன்னு சொன்னா. இவ போற மாதிரி தெரியல, ஆனா நான் இப்போ இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு பதிலா இவ மருமகளா ஆக போறாளா? எல்லா தேங்க்ஸும் இவளோட கடவுள் கிருஷ்ணருக்கு தான்.
கடவுள் கிருஷ்ணா. இந்த காவேரி வேற அம்மாவை கூட்டிட்டு எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. ஆ, அவங்க தேவைக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது. குஷி ராதாவை கண்டாலே வெறுத்துட்டு இருந்தா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குஷியையும் அவ பக்கம் இழுத்துட்டா. அதுவும் எந்த அளவுக்கு? இப்ப குஷி ராதா இல்லாம மூச்சு கூட விட மாட்டேங்கிறா. ராதா, மோகன் அப்புறம் குஷி பாதிலேயே நின்னு போன என் குடும்பம் இப்ப முழுமை அடைஞ்சிருச்சு. கடவுளே, போதும். இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தாமினி அவங்க அம்மாவும் எதுவும் பண்ணக்கூடாது. மோகனும் ராதாவை வெறுத்துக்கிட்டு இருந்தா. அவளை இந்த வீட்ல இருந்து தன்னோட வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும்னு நினைச்சான். ஆனா ராதா மோகனோட மனசுல ஆழமா இடம் பிடிச்சிட்டா. இப்ப ராதா இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு மோகன் எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். மோகன் ராதாவுக்கு தெய்வமா இருந்தா. ஆனா இப்போ ராதா மோகனுக்கு தெய்வமா இருக்கா. கடவுளே, ராதா மட்டும்தான் மறுபடியும் மோகனை உங்ககிட்ட நெருக்கமா கொண்டு வர முடிஞ்சது. இனிமே எல்லாம் உங்க பொறுப்புதான். நீங்க தான் இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். மோகனுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. ஆனா ராதா போட்ட அந்த டிராமாவால இப்போ மோகன் போய் அந்த கடவுள் முன்னாடி அப்படியே கையெடுத்து கும்பிடுறான். குஷி மோகனை கண்டாலே வெறுத்துட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு அவங்க அப்பாவை கண்டாலே கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா அந்த ராதா இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டா. என்னதான் என் பொண்ணு குஷி கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க, அதே மாதிரி ராதாவையும் என் பொண்ணு குஷி கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. கடவுளே, இவங்க 3 பேரையும் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் பிரிச்சிடாத. இதுக்கப்புறம் என் பொண்ணு அம்மா இல்லாம வளரக்கூடாது. அதே மாதிரி மோகன் கிட்ட இருந்து ராதாவை பிரிச்சிடாதீங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டோ தாமினி அவங்க அம்மாவும் இவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிடக்கூடாது. வா, ராதா இருக்கால, அவ என்ன வேணா பண்ணுவா. அங்க பாருங்கம்மா.
எவ்வளோ ஒருத்தி வந்தா வந்து மோகனோட மனச முழுசா மாத்திட்டா. மறுபடியும் அவனுக்கு காதலிக்க கத்து கொடுத்தா. அவனை சாமி கும்பிட வச்சா. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு புது வாழ்க்கை கொடுத்தா. இது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டான கதை இல்ல இல்லம்மா? ஆனா இந்த கதையில இன்னொரு பொண்ணு வேற இருக்காங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து அந்த பையனை காதலிச்சுட்டு வந்தா. அந்த பையன் வேற பொண்ணை கல்யாணம் படிக்கிறத வேடிக்கை வேற பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாகுறதையும் பார்த்துட்டு இருந்தா. அப்ப அந்த பையன் உடைஞ்சு போறத பார்த்தா. அப்ப அந்த பொண்ணு எதையும் யோசிக்காம, எதையும் கேட்காம, எதையும் விரும்பாம அந்த பையனுக்கு ஆறுதலா இருந்தா. அவனோட உடைஞ்சு போன வாழ்க்கைய சரி பண்ண நினைச்சா. அந்த பொண்ணு தன்னோட மொத்த வாழ்க்கையும் அந்த பையனுக்காக கொடுத்துட்டா. அந்த பொண்ணு இருக்காளே, அவளுக்கு அதிர்ஷ்டமே இல்லம்மா. அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஏன்னா எந்த பையனுக்காக அந்த பொண்ணு வாழ்ந்தாலோ, எந்த பையனுக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணாலோ, இன்னைக்கு திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு புது பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவனோட அம்மாவுக்கும் தோணுது அந்த புது பொண்ணு அவங்க பையனுக்கு பெர்ஃபெக்ட்னு. இப்போ மறுபடியும் அவன் கூடவே இருந்த அந்த பொண்ணு இப்போ ஒரேடியா தனிமரமா இல்ல. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தாமினி, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கூடாதுமா. இன்னும் நான் ஏதோ சொல்லி முடிக்கலையேம்மா. நான் இப்போ என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட? ஏன்னா நீங்க தான் எனக்கு மாமியாராகவே விரும்பலையே. இல்ல, நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இத நீங்க பாத்துருங்க. மோகனோட வாழ்க்கையில புது பொண்ணு ராதா. மோகனின் தாய் யார் பக்கம்? தாமினியா இல்லை ராதாவா? இந்த நியூஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அன்னைக்கு மோகன் ராதாவோட சேத்துல விளையாடிட்டு இருந்தப்போ. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ சுட சுட ஒரு நியூஸ் கொடுக்கணும். மோகன் தன் மனைவியை எரித்து கொன்றார் என்ற பழியை சுமந்தவர். மோகனுக்கு நிச்சயமான பெண்ணும் இப்பொழுது எரித்து தற்கொலை செய்யப்பட்டார். இந்த முறை மோகன் சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பாரா? இல்ல இல்ல. இன்னொரு செய்தி, மோகனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண் தானாக தற்கொலை செய்து கொள்ளவில்லையா? அவளை கொலை செய்து விட்டார்கள். மோகன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தாமினியை புதிய காதலி ராதாவுக்காக தாமினியை எரித்து கொன்றார். மோகனின் கையால் இனி எத்தனை பெண்கள் எரிந்து சாவார்கள்? தயவு செஞ்சு நிறுத்து தாமினி. ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்ப நான் சொல்றது எல்லாமே நான் செத்ததுக்கு அப்புறமா பேப்பர்ல வந்துரும். இந்தாங்க, இத வாங்கி படிச்சு பாருங்க. என்ன இது? ஏன் படிக்க முடியலையா? இல்ல. அப்ப நானே சொல்றேன். நான் தாமினி. என் சுய நினைவோடு நான் எழுதுவது என்னவென்றால், நான் மோகன் என்பவரை காதலித்தேன். எங்களுக்கு நிச்சயமும் நடந்தது. திருமணம் செய்வதாக சத்தியம் செய்தார். ஆனால் இப்பொழுது ராதாவை திருமணம் செய்ய போகிறார். அதனால் என்னை
அவர் மிரட்டுகிறார். பயமாக இருக்கிறது. மோகன் என்னுடைய உயிரை பறிக்க நினைக்கிறார். இல்ல இல்ல துளசியை எரிச்சு கொண்டாங்கிற பழியில இருந்து மோகன் தப்பிச்சிட்டாமா? நான் ஆதாரம் இல்லாம சாக மாட்டேன். அதுக்கப்புறம் எந்த கடவுள் இறங்கி வந்தாலும் மோகனை காப்பாத்தவே முடியாது. இல்ல தாமினி. இங்க பாருங்க கடவுளே, இதுக்கப்புறம் தாமினியோ இல்ல அவங்க அம்மாவோ இவங்களோட சந்தோஷத்துல குறுக்கிடாம நீங்க தான் பாத்துக்கணும். தாமினி, உன்கிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன். உன் கால்ல வேணாலும் நான் விடுறேன். இப்படி பண்ணாத, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத தாமினி. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனேமா, எனக்கு மோகனோட கல்யாணம் ஆகலன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட வாழ்ந்த எந்த பிரயோஜனமும் இல்லையே. இல்ல 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 ஒரு நிமிஷம் இருங்க. தாமினி. தாமினி, தாமினி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொன்னா கேளு தாமினி. வேண்டாம். சொன்னா கேளு தாமினி, வேண்டாம். கிட்ட வராதீங்க. போங்க அப்படி. தாமினி. கிட்ட வந்தீங்கன்னா என்ன நான் எரிச்சுப்பேன். வேண்டாம் தாமினி. தள்ளி போங்க. சொன்னா கேளு. போங்க. சரி சரி, நாங்க பின்னாடி போயிடுறோம். நீங்க எனக்கு ராதா மோகனோட கதையை சொன்னீங்கல்ல, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்ல போறேன். இந்த கதைய இந்த ஊர் முழுக்க கேட்கும். வேண்டாம் தாமினி. ராதா மோகன் நிச்சயமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இது எல்லாமே நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். சொல்லாத தாமினி, வேண்டாம். சொல்லு காதம்பரி. அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க. வேண்டாம் தாமினி, அவசரப்படாத. Mm-hmm.